மட்டும்தான் நடந்திருந்தது. அது எதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டாங்க. போதைக்கு அடிமையானதுனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் போய் அவங்க வீட்லயும் நான் சொன்னேன். அவங்க எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமா எடுத்துக்கினாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. ஆனா நான் தான் கவலைப்பட்டேன் அவங்கள நினைச்சு. அது மாதிரி மஞ்சள் காமலை எல்லாம் வந்தது அவங்களுக்கு. அப்புறம் இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நாங்க பார்த்து சரி பத்திட்டும். திருப்பி பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் திருப்பி நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பி அதே மாதிரி இந்த போதை ஊசின்னு இருக்கிற அந்த போதை ஊசியை போட்டு அவங்க அந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி மாட்டிக்கினே எனக்கு திருப்பியும் நான் எத்தனை சான்ஸ் தான் நான் தடுத்தேன் அவங்களுக்கு. எனக்கு இதுவும் பிடிக்கலன்னு சொல்லவும் அவ்வளவுதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா இல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி அவங்க காசு தரணும், இந்த மாதிரி ப்ரமோஷன் வாங்குறாங்க, இப்படி கேட்டு வாங்கினாங்க அப்படி கேட்டு வாங்கினாங்கன்னு சீரியஸா சொல்றேன். எனக்கு இந்த விஷயத்துல சம்மதமே கிடையாது. ஏன்னா நான் அந்த ப்ரமோஷன்ல நான் பார்க்கவே மாட்டேன், அவங்கதான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்கள நான் அந்த அளவுக்கு நம்புனேன். அவங்கதான் இந்த ப்ரமோஷன் எல்லாத்தையும் பார்த்து அவங்கதான் மெசேஜ் பண்ணுவாங்க, பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், எல்லாமே அவங்கதான் வாங்கினாங்க. இப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா அவங்க ஏமாத்திட்டாங்க. இப்பதான் எனக்கு அந்த நியூஸ் தெரியுது. ஏன்னா தனியா வரவோதான் இப்ப எல்லாரும் மெசேஜோ போய் பாக்குறதுனால இப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்க, என்னையே ஏமாத்திட்டாங்க காசு விஷயத்துல. நீங்க பாத்துருப்பீங்க, அந்த கார் வாங்கணும்ல, அந்த கார் இந்த இன்ஸ்டாலயோ யூடியூப்லயோ வந்த காசுல எல்லாம் வாங்கல. எனக்கு எங்க அம்மா நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செலிபிரிட்டி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கார் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க வாங்கி தந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார வீட்டு பொண்ணு எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஏழை தான். நாங்க எங்க அம்மா மீன் தான் விற்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க அம்மா நான் போன் கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க, கார் கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க, கேமரா கேட்டேன்னு வாங்கி தந்தாங்க. இது எல்லாமே நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்லி வாங்கி தந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா காருக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க எங்க அம்மா. அந்த காசை இவங்க 3 லட்சம் தான் கட்டி இருக்காங்க காருக்கு. மீதி 2 லட்சம் என்ன பண்றேன்னு கேட்டா, இல்ல நான் மறந்துட்டேன், எனக்கு ஏதோ ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. அப்ப என்ன பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நானும் ஏமாந்துதான் உங்ககிட்ட உக்காந்துன்னு இருக்கேன். சோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, உங்களுக்கு தெரியணும், நீங்க யாருமே என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல, அதனால தெரியணும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, ஏன் இப்படி ஒரு பொண்ணை இது பண்ற, பொண்ணெல்லாம் நீ பண்ணாத. ஆனா நான் அவங்கள ஒரு கௌரவமா நான் உட்கார வச்சேன், இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு சொல்லி காமிச்சாலும் அவங்க என் முதுகுல குத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. எங்க அம்மா கஷ்டப்பட்டு மீன் விற்பாங்க, வெயில்ல நடந்து போய் கஷ்டப்பட்டு மீன் விற்று நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பண்ணா, இவங்க அதிகத்து அவங்க போதைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கும் அந்த உண்மை எல்லாமே தெரியணும். எனக்கு கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால என்னோட நம்பர் போட்டு என்ன போட்டிருக்காங்க, என்ன ஏதோ போட்டிருந்தாங்க, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் சொல்லி போட்டிருந்தாங்க. அப்ப அவங்க என்ன மீன் பண்ணி அது போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கால் மேல கால் நின்றுச்சு. இதுலயே நீங்க அதை பத்தி புரிஞ்சுப்பீங்க. எனக்கு என்ன அர்த்தமே அது புரியல. அப்ப நான் எதனால அவங்க நம்பர் நான் போட்டேன்னா, இந்த மாதிரி ப்ரமோஷன் காரங்கள கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க நம்பர் தந்தா அவங்களுக்கு அவங்க பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆனா அவங்க இந்த மாதிரி என் நம்பரை போட்டு இந்த மாதிரி பண்றாங்க. எல்லாம் கால் பண்ணீங்க, நிறைய பேர் எனக்கு அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது. சோ நிறைய பேர் பேட் மெசேஜோ பண்ணிருந்தீங்க. சோ நான் அதெல்லாம் எடுத்துக்கல. அது அவங்க அந்த அளவுக்கு போட்டு அவங்க அவ்வளவு கேவலமானவங்கன்னு அவங்களே காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் அந்த மே மாச பிரச்சனை ஆனப்ப நான் போலீஸ் கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் தந்தேன். இவங்கள இந்த மாதிரி புடிங்க, இந்த மாதிரி போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப கூட இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்த போலீஸ்காரங்களையும் சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் எதனால சொல்றேன்னா, இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா, எனக்கு உள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கு. சொல்ல போனா
என்னை ஏமாத்துனதுல ஓகே, எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இந்த மாதிரி ஒத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க சொல்லுங்க. அவங்க பாவம் இன்னைக்குதான் போய் மீன் விக்கிறாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தி எனக்கு இப்ப மட்டும் எனக்கு நினைச்சா அழகா வருது. நான் அவங்கள மாத்தி இந்த மாதிரி யார் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சம்மதிக்க வச்சேன். அவங்க வீட்டுல அவங்க வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டுல போய் நான் உங்க பொண்ணு போதை ஊசி போடுதுன்னு நான் சொன்னப்ப அவங்க வீட்டுல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அக்கா எனக்கு செருப்பாலாச்சு கண்ணத்திலேயே. அது கூட நான் அசிங்கப்படாம திருப்பி அவங்கள நான் இதுவும் பண்ணேன், சேர்த்துக்குங்க நான் வீடியோ பண்ணி போட்டேன். சரி, ஆனா நான் ரொம்ப பொறுத்து போனேன். நீங்க எல்லாம் சொல்றீங்க பிரியாத நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா நான் அவ்வளோ ஐயோ வேணாம் இந்த சோசியல் மீடியால வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு பொறுத்து போனேன். இதுக்கு மேலேயும் என்னால இப்படி ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதனாலதான் நான் லாஸ்டா இது இந்த மாதிரி நான் பேசினா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ அதனால மட்டும்தான் நான் பேசி போடுறேன். எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். என் மனசுல இருந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த கமெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.